ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை இந்த மாடலில், அதாவது ஃபார் பீயிங் மாடலில் எப்படி எழுதுறது ஒரு தமிழ் சென்டென்ஸை, இதே தமிழ் சென்டென்ஸை இதுக்கு முன்னே பார்த்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அதே தமிழ் சென்டென்ஸை ஃபார் பீயிங் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்குறோம். இதில் ஃபார்ன்றதுனா அதுங்க ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி என்ன வரும்? ஜெரண்டு தான் வரும். அதுதான் வந்திருக்குது. ஃபார் பீயிங்கிறதுனாதுங்க ஃபார்ன்றது ப்ரிப்போசிஷன், பீயிங்கிறது ஜெரண்டு. இந்த ஜெரண்டை யூஸ் பண்ணி இந்த மேலாளர் அனுமதி இல்லாமல் பார்வையாளர்கள் தனது அறையில் இருப்பதற்கு அனுமதிப்பதில்லை. இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, போகலாங்களா? இப்போது அந்த மேலாளர் அனுமதி இல்லாமல் பார்வையாளர்கள் தனது அறையில் இருப்பதற்கு அனுமதிப்பதில்லை. ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்? வெர்பை கண்டுபிடிக்கணும். தமிழ் சென்டென்ஸில் வெர்பு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப்பு 1. அந்த வெர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தமிழ் கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியத்தில் கடைசி வார்த்தை வந்திருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் வெர்பு. இங்கே கடைசி வார்த்தை எதுங்க? அனுமதிப்பதில்லை. அதுதான் வந்திருக்குது தமிழில். அதுதான் வெர்பு. அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்ற 2 கேள்வி கேட்கணும். அதில் வர பதிலாக எழுதி சப்ஜெக்டாக போட்டுக்கணும். யார் அனுமதிப்பதில்லை? தான் மேனேஜர். அப்போ மேனேஜர் தான் சப்ஜெக்ட். போட்டுக்கிட்டீங்களா? ஸ்டெப் 2, சப்ஜெக்ட் போட்ட உடனேயே வெர்பை போட வேண்டும். இதில் வெர்பை என்னதுங்க? அனுமதிப்பதில்லை. என்ன டென்ஸுங்க? பர்சன் டென்ஸு. த மேனேஜர்ன்றது ஹீ. அதனால் டூ நாட் அலோன் வராது, டஸ் நாட் அலோன் போட்டுக்கிறோம். புரிஞ்சில்ல ஃப்ரெண்ட்ஸு? த மேனேஜர் டஸ் நாட் அலோன் வெர்பை போட்டுக்கிறோம். அதான் சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பு போட வேண்டும். த மேனேஜர் டஸ் நாட் அலோ என வருகிறது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து ஸ்டெப் 3, வெர்பை போட்ட உடனே ஆப்ஜெக்ட் தான் ஒரு எஸ்விஓ பேட்டர்ன் தான். இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? எஸ்விஓ. அப்போ ஆப்ஜெக்ட் போடணும். அப்போ ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்க என்ன வழி? வெர்பை பார்த்து யாரை, எதை, யாருக்கு, யாரிடம் அந்த 4 கேள்வி கேட்கணும். இந்த வெர்பை பார்த்து யாரை, எதை இந்த 2 கேள்விக்கு தான் இங்கே பதில் வரதுனால அந்த மட்டும் எழுதியிருக்கிறேன். வெர்பை பார்த்து யாரை, எதை என்ற கேள்விகளை கேட்டு வரும் பதிலை வெர்புக்கு அடுத்ததாக எழுத வேண்டும். யாரை அனுமதிப்பதில்லை? விசிட்டர்ஸ், பார்வையாளர்களை. அதான் டஸ் நாட் அலோவுக்கு பக்கத்தில் விசிட்டர்ஸ் எழுதிக்கிறேன். எதை அனுமதிப்பதில்லை? இருப்பதற்கு. அப்போ ஃபார் பீயிங் போட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸு? அடுத்தது ஸ்டெப் 4, இப்போது ஆப்ஜெக்ட் போட்டோம். த மேனேஜர் டஸ் நாட் அலோ விசிட்டர்ஸ் ஃபார் பீயிங். இந்த ஆப்ஜெக்ட்டு எழுதிட்டுருந்தோம். அது வெளிக்கு வந்துருச்சு. அடுத்தது அர்ஜென்ட்டு. வெர்பை பார்த்து எங்கே, ஏன், எப்படி, எப்பொழுது என்ற கேள்விகளை கேட்டு வரும் பதில்களை ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக நம்ம எழுதி கொள்ள வேண்டும். அது என்னதுங்க? அர்ஜென்ட் அல்லது அட்வெர்ப், நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கங்க. இப்போ இந்த வெர்பை பார்த்து எங்கே அனுமதிப்பதில்லை? இன் ஹீஸ் ரூம், அவரது அறையில் இருக்க அனுமதிப்பதில்லை. அதான் எழுதியிருக்கேன். பார்த்து மேனேஜர் டஸ் நாட் அலோ விசிட்டர் ஃபார் பி இன் ஹீஸ் ரூம்னு வருதுங்களா? எப்படி அனுமதிப்பதில்லை? வித்தவுட் பர்மிஷன், அனுமதி இல்லாமல். அதுதான் ஃபைனலாக எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த வெர்புக்கு அடுத்தது. இது வெர்புக்கு அடுத்தது விசிட்டர்ஸ் ஃபார் பீயிங்ன்ற ஆப்ஜெக்ட் செக்ஷன் வருது. ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது அர்ஜென்ட் வருது. இன்கீஸ் ரூம், வித்தவுட் பர்மிஷன்ன்ற அர்ஜென்ட்ஸ்லாம் அந்த வெர்புக்கு வர ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஆப்ஜெக்டை தொடர்ந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்போ ஃபைனலாக இந்த ஃபார் பீயிங்கை யூஸ் பண்ணி எப்படின்ற இந்த சென்டென்ஸை எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிங்களா ஃப்ரெண்ட்ஸு? த மேனேஜர் டஸ் நாட் அலோ விசிட்டர்ஸ் ஃபார் பீயிங் இன் ஹிஸ் ரூம் வித்தவுட் பர்மிஷன். அதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு அப்போ தான் புரியும்.